தமிழகத்துல 2 மனதை உலுக்கும் சம்பவங்கள் பற்றி நான் பேசியிருந்தேன். ஒன்று மருத்துவமனையில ஒரு மருத்துவருக்கு கத்திக்குத்து. 2வது திருநெல்வேலியில ஒரு இளம் பெண் ஒரு சாலை விபத்துல உயிரிழக்கிறார். எப்படின்னு சொன்னா, அவருடைய இருசக்கர வாகனத்துல அவர் ஒரு சாலையிலிருந்து ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு செல்லும் பொழுது எதிரில் வரக்கூடிய ஒரு பேருந்து இடித்து அதே இடத்துல அவர் மரணம் அடைகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். இது ஐயோ பாவம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டுல இருசக்கர வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை, உற்பத்திக்கான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகின. எல்லாம் நடந்தாலும் கூட இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டாமா? இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, விதிகள் இருக்குது. ஆனால் நாம் அதை பின்பற்றுவதில்லை. யார் மீது தவறு? பொதுமக்களின் மீதுதான் தவறு. யார் மீது தவறு? காவல்துறை. அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதை அமல்படுத்தாமல் இருக்கிறது. பல்வேறு சட்டங்கள், புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டங்கள்ல முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்களை நாம் கொண்டு வந்தும் கூட மாநிலங்கள் அதை அமல்படுத்தாமல், அதை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள்ல உதாரணத்துக்கு நேற்று பார்த்தோம் என்றால், அந்த பெண் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அந்த பெண் வாகனத்தை எதிரில் வண்டி வருதா இல்லையா அப்படின்னு பார்க்காத வராங்க. ஒரு பேருந்து வேகமாக இன்னொரு நின்று கொண்டிருக்கிற ஒரு பேருந்தை முந்தும் பொழுது உறுதியாக அந்த ஓட்டுநருக்கு அந்த பெண் அங்கே சாலையை அந்த 2 வீலர்ல கடப்பது தெரியாது. அந்த பெண் குறிப்பாக ஹெல்மெட் அணியவில்லை. ஹெல்மெட் அணிந்திருந்தால் ஒருவேளை அந்த பெண் பிழைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அதையும் நம்ம சீரியஸா பார்த்தோம்னு சொன்னா, தவறு யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் உறுதியாக பொதுமக்களிடம் தவறு இருக்கிறது. நாம் அதை உணர வேண்டும். உதாரணத்துக்கு இங்க கூட நம்ம பாக்குறோம், பகல் நேரங்கள்ல ஹெல்மெட் போட்டு போகலன்னா உடனே போலீஸ் பிடிச்சி 200 ரூபாய் 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. ஆனா இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாத போறவங்களை கண்டுக்கிறதே இல்லை. ஆனா ஏன்னா போலீஸுக்கு முக்கியம் என்னன்னா டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு மட்டும்தான் கேஸ் எழுதுறாங்க 7 மணிக்கு மேல. இதுதான் இங்க நடந்துகிட்டு. அப்போ ஆனால் ஒருவேளை ஹெல்மெட் போடாத பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஐயோ பாவம், ஒரு சாதாரண அப்பாவி, ஒரு ஏழை, இவங்களை ஹெல்மெட் போடலன்னு பிடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த ஐயோ பாவம்னு சொல்றேன், யாராவது ஹெல்மெட் போடாமல் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்துல உயிரிழப்பவர்களை காப்பாற்றுவார் முடியுமா? அந்த குடும்பங்களை, அவர்களை இழந்து நிற்கக்கூடிய குடும்பங்களை காப்பாற்றுவார்களான்னா கிடையாது. ஆனால் விமர்சனங்கள் மட்டும் பேசுவாங்க. ஐயோ இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. உடனடியாக ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. காப்பீடு எப்படி வாங்க முடியும்? அவரால் ஒரு கட்டிட தொழிலாளி எப்படி காப்பீடு வாங்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அங்கு ஒரு உயிர் போனால் 10 லட்சம் ரூபாய் அரசு அறிவித்தால் 1 கோடி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா விலை மதிப்பு இல்லாதது உயிர், அதனால 1 கோடி வேணும்னு கேட்கிறாங்க. விலை மதிப்பு இல்லாதது உயிர் என்று எல்லோருக்குமே தெரியும். அப்படின்னா காப்பீடோட தான் செல்ல வேண்டும். அதன் பிறகு பிரச்சனை, தகராறு, இதையெல்லாம் நாம் களைய வேண்டும் என்றால் இங்கு பிரச்சனையே என்னவென்றால் அமைப்பு சரியில்லை. சிஸ்டம், சட்டத்தை மதித்து நடந்து கொள்ள தெரிய வேண்டும். பொதுமக்களுக்கு சட்டத்தை உரிய முறையில் அமல்படுத்த வேண்டும். அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அந்த காவல்துறை அதிகாரிகளை துன்புறுத்தாமல், அழுத்தம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள். இதுதான் ஜுடிஷியரி, பியூரோகிரசி, எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்றதுல வரக்கூடிய நம்முடைய ஜனநாயக மாண்புன்றதை நம்ம புரிந்து கொண்டு இனி வருங்காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கு சட்டங்களை கடுமையாக நாம் அமல்படுத்த வேண்டும். சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை கூட பல பேர் விமர்சனம் செய்வார்கள். செய்பவர்கள் செய்யட்டும். நாட்டு மக்கள் நன்றாக இருக்கட்டும்.